கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 4:7 வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இங்கே தாவீது சொல்லுகிறார், ஆமே, உலக பிரகாரமாய் வாழுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தானியமும் திராட்சை ரசமும் அவனுக்கு இருக்கிற அந்த சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை அவர் சொல்லுகிறார், என் இருதயத்துல தந்தீர் என்று சொல்லுகிறார். பாருங்கள், இந்த உலக பிரகாரமாய் மனுஷன் தானியத்தையும் திராட்சை ரசமும் தன்னுடைய வாழ்க்கையில, அதாவது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களினால் அவன் மகிழ்ச்சி அடைகிறான். உலக பிரகாரமான சில நன்மைகள் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அதை நினைத்து அவன் சந்தோஷப்படுகிறான். ஆனால் அதைவிட பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் எங்க வாழ்க்கையில கொடுத்திருக்கிறீர் என்று தாவீது சொல்லுகிறான். பாருங்க, ஆண்டவர் தருகிற சந்தோஷம் மெய்யான சந்தோஷம், அது மெய்யான சமாதானம், மெய்யான மகிழ்ச்சி. அதுதான் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷம் இந்த பூமிக்குரியது மட்டுமல்ல, மறுமைக்குரியதுமாய் இருக்கிறது, பரலோகத்துக்குரிய சந்தோஷமாகவும் இருக்கிறது. அப்படிப்பட்ட சந்தோஷத்தை தாவீது சொல்கிறான், எங்களுக்கு தந்தை. ஒருவேளை தானியமும் திராட்சரசமும் எங்களுக்கு இல்லாமல் போனாலும் நாங்கள் சந்தோஷமாய் இருக்கிறோம் என்று தாவீது குறிப்பிடுகிறார். நிச்சயமாய் கிறிஸ்து உங்க வாழ்க்கையில வரும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு நிறைவான மகிழ்ச்சியை ஆண்டவன் உங்களுக்கு தருகிறார். அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளுங்க, அவருக்கு பிரியமா வாழுங்க. நிச்சயமாய் அந்த சந்தோஷத்தின் நிறைவினால் கர்த்தர் உங்களை நடத்துவார். ஜெபிப்போம். ஆண்டவரே, அந்த மகிமையான சந்தோஷத்தை தந்து எங்களை நடத்துங்கப்பா. இந்த நாளிலும் எல்லா தேவைகளையும் சந்தித்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமா நடத்துங்க. ஆமை, அவருடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படட்டும். சமாதானத்தின் கர்த்தர் ஆமை கூட இருந்து உங்களுடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியா நடத்தும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் தருகிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.